வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிஷிப் 3.1 சிலபஸ்ல வந்து சாப்டர் 6 WPS அண்ட் வெல்டர் குவாலிஃபிகேஷன் இத பத்தி தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெல்டிங் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அப்ரூவ்ட் WPS வந்து தேவை. ஸோ அந்த அப்ரூவ்ட் WPSல தான் வந்து உங்களுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரி வெல்டருக்கும் சரி, வெல்டிங் இன்ஸ்பெக்டருக்கும் சரி, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து ஒரு கைடா வந்து WPS வந்து ஆக்ட் ஆகுது. அந்த WPSல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த வெல் ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டியா வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ WPS வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒரு வெல்டிங் ஃபீல்டில் வந்து WPS வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு. ஸோ குவாலிஃபைட் WPS வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து PQR வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் வந்து பண்ணணும். சரிங்களா? அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா அப்படின்னா, சாம்பிள் சாம்பிளில் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி அந்த அந்த டெஸ்ட் பீஸ் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா ஸ்டாண்டர்டோட கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆச்சு அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த WPSஐ நம்ம வந்து மேக் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் அதோட சீக்வன்ஸை வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஒரு வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷனை வந்து எப்படி வந்து பண்ணுறது. இனிஷியலாக வந்து வெல்டிங் இன்ஜினியர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து PWPS வந்து மேக் பண்ணுவாங்க. சரிங்களா? PWPSனா என்னன்னா ப்ரிலிமினரி வெல்டிங் ப்ரொசீஜர் ஸ்பெசிஃபிகேஷன். சரிங்களா? அது மேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வெல்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த PWSஐ ஃபாலோ பண்ணி டெஸ்ட் கூப்பனில் வந்து வெல்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? வெல்டிங் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கண்டிஷன் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. வெல்டிங் கண்டிஷனில் பேராமீட்டர் என்னென்ன கரண்ட்டு, வால்டேஜ், அதுக்கப்புறம் என்னென்ன பேஸ் மெட்டல் எல்லாமே வந்து அவங்க தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ வந்து அந்த வெல்டிங் இன்ஸ்பெக்டர் வந்து தேர்ட் பார்ட்டிலேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். இல்லை வந்து இண்டிபெண்ட் எக்ஸாமினர். சரிங்களா? அவங்களும் அதை வந்து மானிட்டர் வந்து பண்ணலாம். சரிங்களா? அந்த டெஸ்ட் கூப்பனை. ஓகேங்களா? அது முடிஞ்சு டெஸ்ட் இது வெல்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. சரிங்களா? வெல்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம வந்து NDT மெத்தட் மூலயமா அதோட அதோட குவாலிட்டியை வந்து செக் பண்ணணும். RT, UT இருக்கு. சரிங்களா? MT ஆர் PT விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் இது மூலயமா நம்ம வந்து டெஸ்ட் கூப்பனை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் இருக்குது. ஸோ டென்சைல் பெண்டு இது எல்லாமே வந்து பண்ணணும். அடிஷ்னலாக சில டெஸ்ட் வந்து தேவைப்பட்டாலும் நம்ம பண்ணணும். லைக் ஹார்ட்னஸ் இருக்குது, இம்பேக்ட் இருக்குது, அப்புறம் கரோசன் டெஸ்ட் இந்த IGC எஸ்எஸ்க்குலாம் வந்து IGC பண்ணணும், இன்டர்கிரானுலர் கரோசன் டெஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு கஸ்டமர் இப்போ வந்து சில கோடில் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த கோடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அந்த அடிஷ்னல் டெஸ்ட்லாம் வந்து நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த வெல்டிங் இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டாக்குமெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டு, NDT டெஸ்ட் ரிசல்ட்டு, டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் டெஸ்ட் ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பேராமீட்டர்ஸு, வெல்டிங் பேராமீட்டர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபில்லிங்கு, நம்ம இந்த வெல்ட் பண்ணும்போது பாசஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக தருவாங்க. அதை வந்து வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டு. ஸோ அதில் வந்து எல்லாமே இருக்கும். அவங்க டெஸ்ட் ரிசல்ட்லேருந்து பேராமீட்டர்ஸு, வேரியபிள்ஸ் எல்லா வேரியபிள்ஸும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்டில் வந்து ஸ்டாண்டர்டு வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி இதை வந்து ரெடி பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் யார் வந்து மானிட்டர் பண்ணுறாங்களோ, தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் மானிட்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சைன் வந்து அதில் இருக்கணும். ஏன்னா வந்து இந்த ரெக்கார்ட்லாம் வந்து கரெக்டு அப்படின்னு அவங்க வந்து அவங்களுக்கு வந்து என்டோர்ஸ்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்டர்டில் வந்து
யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. எதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டில் வந்து இருக்கணும். லைக் என்னென்ன டெஸ்ட்டுலாம் பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி ரேஞ்சு இப்போ வந்து டபிள்யூபிக்யூஆர் இப்போ வந்து வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டில் வந்து ஒரு ரேஞ்சில் குவாலிஃபைடுனா ப்ரொடக்ஷன் லெவலில் எந்த ரேஞ்ச் வரைக்கும் குவாலிஃபைடு, இது வந்து எப்படின்னா ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம வந்து எடுக்க முடியும், சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டுக்கு வந்து எந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இஎன் ஐஎஸ்ஓ 15614. ஸோ இதில் பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. பார்ட் 1 வந்து ஸ்டீலுக்கும் நிக்கல் அலாய்ஸுக்கும், பார்ட் 2 வந்து அலுமினியம் அலாய்ஸ், சரிங்களா? இதுவே அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 9, சரிங்களா? வெசல் அண்ட் பைப் ஒர்க். ஸ்ட்ரக்சரலுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் டி 1.1, இது வந்து ஸ்டீலுக்கு, அலுமினியமுக்கு ஏடபிள்யூஎஸ் டி 1.2. இதுதான் வந்து அந்த பிக்யூஆர் வெல்டிங் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன் ரெக்கார்டு. ஸோ இதில் வந்து அந்த டெஸ்ட் ஸ்பெசிமென் அடிக்கும்போது என்னென்ன அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் வந்து இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஜாயிண்ட் டைப்பு, பேரண்ட் மெட்டலு, திக்னஸ்ஸு, அதுக்கப்புறம் அவுட்ரு டயாமீட்ரு, ஃபில்லர் த்ராட் திக்னஸ்ஸு, பிரான்ச் ஆங்கிள், ப்ரீ ஹீட், இன்டர்பாஸ் டெம்பரேச்சர், பிடபிள்யூஹெச் இருந்தால், வெல்டிங் ப்ராசஸ் டைப்பு, மேனுவலாக, ஆட்டோமேட்டிக்காக, அதே மாதிரி வெல்லட் திக்னஸ்ஸு, வெல்லட் அவுட்ரு டயாமீட்டர், ஃபில்லர் மெட்டல் டைப்பு, சீல்டு கிளாஸ் ப்ளஸ், இன்டர்பாஸ் டெம்பரேச்சர், இது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ பிக்யூஆர் வச்சு தான் வந்து நம்ம வந்து டபிள்யூபிஎஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஒன்ஸ் பிக்யூஆர் வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம், சரிங்களா? அதுக்கப்புறம் அது வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அதை வச்சு தான் வந்து டபிள்யூபிஎஸ் வந்து நம்ம வந்து குவாலிஃபை பண்ண முடியும், சரிங்களா? இப்போ நீங்கள் டபிள்யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வேரியபிள்ஸ் இருக்கும். எசென்ஷியல் வேரியபிள் இருக்கும், நான் எசென்ஷியல் வேரியபிள்ஸ் இருக்கும், சரிங்களா? இந்த எசென்ஷியல் வேரியபிள்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம், சரிங்களா? இந்த வேரியபிள் ஏதாவது சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை அஃபெக்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ அந்த வேரியபிள் வந்து அந்த லிமிட்டுக்கு பியாண்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டபிள்யூபிஎஸ் வந்து ரீகுவாலிஃபை தான் வந்து பண்ணணும், சரிங்களா? ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ரீகுவாலிஃபை பண்ணி தான் ஆகணும். நான் எசென்ஷியல் அப்படி கிடையாது. இப்போ வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த டபிள்யூபிஎஸ்ஸை வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணால் மட்டும் போதும், ரீகுவாலிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை, ஓகேங்களா? ஏன்னா இந்த நான் எசென்ஷியல் வேரியபிள் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது, ஓகேங்களா? இன்னொன்று வந்து சப்ளிமெண்ட்ரி எசென்ஷியல் வேரியபிள் ஒன்று இருக்குது. அதுனா என்ன அப்படின்னா எப்போல்லாம் வந்து இம்பேக்ட் டஃப்னஸ் வந்து ரெக்யர்மெண்ட் இருக்கோ, சரிங்களா, அப்போல்லாம் வந்து அந்த சப்ளிமெண்ட்ரி எசென்ஷியல் வேரியபிள் வந்து எசென்ஷியல் வேரியபிளாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், சரிங்களா? மற்றபடி அந்த சப்ளிமெண்ட்ரி வேரியபிளாக வந்து நம்ம வந்து மற்றபடி இப்போ வந்து டஃப்னஸ் ரெக்கமெண்ட் இல்லைன்னா அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை, சரிங்களா? இது வந்து இந்த வேரியபிள்ஸ், சரிங்களா? வேரியபிள்ஸாக அது வந்து ரேஞ்ச் ஃபார் ப்ரொசீஜர் குவாலிஃபிகேஷன். வெல்டிங் ப்ராசஸில் எந்த ஒரு ரேஞ்சும் கிடையாது, சரிங்களா? இப்போ வந்து ஜீட்டா மட்டும் தான் அவங்க வந்து வெல் பண்ணணும், சரிங்களா? அதுக்கப்புறம் பிடபிள்யூஹெச்டி. இப்போ வந்து பிடபிள்யூஹெச்டி வந்து ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து அஸ்வெல்டு கண்டிஷனில் வந்து இருக்குது அப்படின்னா அஸ்வெல்டு கண்டிஷனில் ப்ரொடக்ஷன் உள்ளேயும் இருக்கணும். பிடபிள்யூஹெச்டி தேவையில்லைன்னா தேவையில்லை தான். அதே மாதிரி பேரண்ட் மெட்டீரியல் அந்த குரூப் நம்பர், பி நம்பர்லாம் இருக்குது. ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து குவாலிஃபை பண்ணிக்கணும். வெல்டிங் கன்சூமபிளும் அதே மாதிரி தான். மெட்டீரியல் திக்னஸ்க்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, சரிங்களா? ஸ்டாண்டர்டில் வந்து ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டைப் ஆஃப் கரண்ட்டுனா இப்போ டிசினா டிசி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ஏசினா ஏசி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ப்ரீ ஹீட் அப்படி தான். நம்ம ப்ரீ ஹீட் டெம்பரேச்சர் வந்து மினிமம் எவ்வளோ டெம்பரேச்சர் அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சர் மேக்ஸிமம் அதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹீட் இன்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேக்ஸிமம் வந்து ஹீட் இன்புட் எவ்வளோ போகலாம், 25% எபோவ் த ஹீட் இன்புட் போகலாம். இதுவே ஹார்னஸ் ரெக்யர்மெண்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் இன்புட் வந்து 25% பிலோ த ஹீட் இன்புட் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம், சரிங்களா?
அதுக்கப்புறம் வெல்டர் குவாலிஃபிகேஷன். வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ல BSEN ISO 9606-1 இது வந்து ஸ்டீலுக்கு. அலுமினியத்துக்கு -2 ஓகேங்களா? அ இதுவே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி மெக்கானைஸ்டு அந்த மாரி வெல்டிங்க்கு EN 1418 அந்த ஆப்பரேட்டர் குவாலிஃபிகேஷனுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் வந்து ஃபாலோ பண்றாங்க. இப்போ செக்ஷன் அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 9 அது யூஸ் பண்ணுறாங்க வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு. ஸ்ட்ரக்சரலில் பார்த்தீங்கன்னா AWS D1.1 அது வந்து ஸ்டீலுக்கு. அலுமினியத்துக்கு D1.2. ஃபஸ்ட்டு வந்து இப்போ குவாலிஃபிகேஷன், இப்போ வெல்டர் குவாலிஃபிகேஷனை வந்து சீக்வன்ஸாக வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து WPS வெல்டிங் இன்ஜினியர் WPS வந்து ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த WPS-ஐ ஃபாலோ பண்ணி வெல்டர் வந்து வெல்ட் பண்ணணும். சரிங்களா? வெல்டிங் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த மானிட்டர் பண்ணணும். அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து WPS-ஐ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்னு வந்து அவர் வந்து இன்ஷூர் பண்ணணும். சரிங்களா? இதை மானிட்டர் பண்ணுறது தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் வச்சா மானிட்டர் பண்ணலாம். சரிங்களா? இல்லைன்னா இண்டிபெண்ட் எக்ஸாமினர் நம்மளுடைய இன்ஸ்பெக்டர் வச்சு நம்ம வந்து மானிட்டர் வந்து பண்ணலாம். சரிங்களா? அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா என்டிடி டெஸ்டிங், RT UT. சரிங்களா? சம் மெட்டீரியலில் வந்து நம்ம வந்து டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், பென் டெஸ்ட் பண்ணுறோம். சரிங்களா? பென் டெஸ்ட்டு ஆர் மேக்ரோ வந்து பண்ணுவோம். சரிங்களா? சில இது வந்து இப்போ நீங்கள் வந்து செக்ஷன் 9ல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூடிக்கு இது அந்த பென் டெஸ்ட் கல்டரேட்டாக RT வந்து பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி சில இதில் வந்து நம்ம வந்து மெக்கானிக் டெஸ்ட் வந்து பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஒன்ஸ் அவர் வந்து குவாலிஃபை ஆகிட்டார், அந்த வெல்டு ஜாயின் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, எந்த ஒரு டிஃபெக்ட் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து மேக் பண்ணணும். சரிங்களா? ரேஞ்ச் எல்லாமே நம்ம வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்சில் வெல்ட் பண்ணாருன்னா அந்த ரேஞ்ச் வரைக்கும் குவாலிஃபைடு எல்லாமே வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து என்டோர்ஸ் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி மூலியமாக பண்ணியிருந்தோம்னா தேர்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் வந்து சைன் பண்ணுவார். யார் அந்த மானிட்டர் பண்ணாலோ அவங்களோட சைன் வந்து இருக்கும். ஏன்னா அந்த ரெக்கார்ட்லாம் வந்து ட்ரூவா அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு நம்ம சைன் வந்து பண்ணணும். இந்த WPS தான் ஃபாலோ பண்ணி அவர் வந்து வெல்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இதுலேயும் உங்களுக்கு வெல்டர் குவாலிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட்டில் எசென்சியல் வேரியபிள் அண்ட் நான் எசென்சியல் வேரியபிள் இருக்குது. ஸோ எசென்சியல் வேரியபிளில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரீகுவாலிஃபை தான் பண்ண வெல்டுறேன். சரியா? வெல்டிங் ப்ராசஸ் அதில் எந்த ஒரு ரேஞ்சும் எதுவும் கிடையாது. இப்போ வந்து ஜீட்டாவில் வெல்ட் பண்ணுறாரு அந்த வெல்டர்னா ஜீட்டாவில் மட்டும்தான் அவர் அடிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் வெல்டு, இதில் வந்து பட் வெல்டுனா எல்லா டைப் ஆஃப் ஜாயின்லேயும் அவர் வந்து வெல்ட் பண்ணலாம் எக்ஸப்ட் பிரான்ச் வெல்டு. ஃபில்லட் வெல்டுனா ஃபில்லட் வெல்டு மட்டும் தான் அவர் அடிக்க முடியும் குவாலிஃபைட்னா. அதுக்கு வந்து பேராமெட்டல் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சேம் மெட்டீரியலு, குரூப் நம்பரு, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சிமிலராக இருந்துச்சுன்னா அவர் வந்து வெல்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஃபில்லர் மெட்டீரியலும் அதே தான். சரிங்களா? மெட்டீரியல் திக்னஸ்ஸு அவர் வந்து ரேஞ்ச் வந்து அலவுடு, ரேஞ்ச் இருக்குது மெட்டீரியல் திக்னஸுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பைப் டயாமீட்டருக்கும் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் வந்து இருக்குது. அப்புறம் வெல்டிங் பொசிஷன், இப்போ பொசிஷன் ஏதாவது செஞ்சாலும் அது வந்து ஒரு எசென்சியல் வேரியபிள். ஸோ அதுக்கும் வந்து உங்களுக்கு வந்து லிமிட்டேஷன் வந்து இருக்குது. HL045 இந்த இதில் வந்து வெல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பொசிஷன்லையும் அவர் வந்து வெல்ட் பண்ணலாம் எக்ஸப்ட் பிஜி பொசிஷன், வெர்டிக்கல் டவுன் அந்த பொசிஷனில் அவர் வெல்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போ ஒன்ஸ் வந்து வெல்டர் வந்து குவாலிஃபை ஆகிட்டார் அப்படின்னா அந்த டேட்லேருந்து அவர் வந்து ப்ரொடக்ஷன் வெல்ட் வந்து அடிக்கலாம். பட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யார் இந்த ரெஸ்பான்சிபிள் பர்சனோ அவங்க வந்து எப்போவுமே வந்து வெரிஃபை பண்ணி வச்சுக்கணும். ஸோ வெல்டர் சர்டிஃபிகேட்டில் என்ன ரேஞ்சுக்கு இருக்கோ அந்த ரேஞ்சில் மட்டும்தான் அவர் வந்து வெல்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் எவ்ரி 6 மந்த்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அவர் வந்து அந்த ப்ராசஸில் வந்து வெல்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இல்லைன்னா அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இன்வேலிட் ஆயிரும். சரிங்களா? நம்மளோட சர்டிஃபிகேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா?
சில இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ இயர் வரைக்கும் இது வந்து ரீடெஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரீடெஸ்ட் வந்து பண்ணணும். சரிங்களா? அதோட சர்டிஃபிகேட் வந்து 2 இயர்ஸ் வேலிடிட்டி சில இத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? எப்போலாம் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து 2 இயர்ஸ் வேலிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் மேனுஃபேக்சரர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்தா வேலிடு. சரிங்களா? அதே மாரி அவங்களுடைய மேனுஃபேக்சர் குவாலிட்டி சிஸ்டம் வந்து ISO 3834-1 ISO 3834-3 அந்த இத ஃபாலோ பண்ணா 2 இயர்ஸ் அவங்க வந்து அ வேலிட். அதோட சர்டிஃபிகேட் வந்து வேலிட். இன்னொன்னு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து லைஃப் லாங்கா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இந்த கண்டிஷன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணா. சரிங்களா? அ அ இப்போ வந்து ஒரு வெல்டர் வந்து வெல்ட் பண்ணி முடிச்சுட்டாரு. அவரோட எவ்ரி 6 மந்த் வந்து 6 மந்த் வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் டேட்டுக்கு முன்னாடி அவர் வந்து அதே ப்ராசஸ்ல வெல்ட் பண்ணியிருக்காரா? அப்புறம் அந்த புரொடக்ஷன் வெல்ல வந்து நம்ம வந்து அ என்டிடி எடுத்திருப்போம். ஸோ என்டிடில வந்து என்டிடி எவிடன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வச்சுக்கணும். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் அந்த என்டிடி மெத்தட்ல வந்து எந்த ஒரு டிஃபெக்ட்டே இல்லாம அந்த எல்லா எல்லா இம்பர்ஃபெக்ஷனும் அக்செப்டன்ட் லெவலுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து எவ்ரி 6 மந்த் வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருந்தா லைஃப் லாங்கா வந்து அந்த சர்டிஃபிகேட்ட வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து இந்த வெல்டர் குவாலிஃபிகேஷன் அந்த சர்டிஃபிகேட்டோட எக்ஸாம்பிள் காப்பி. ஸோ இதில் வந்து என்னென்னா ஆக்சுவல் வேல்யூ, ரேஞ்ச் குவாலிஃபைடு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வெல்டிங் ப்ராசஸில் எம்எம்ஏ வெல்டிங்கில் வெல்ட் பண்ணால் அவர் அந்த எம்எம்ஏ வெல்டிங் மட்டும் தான் வெல்ட் பண்ண முடியும். ஸோ மேனுவல் மட்டும் தான் பண்ண முடியும். சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெல்டிங் பொசிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா HL045 பிஜே தவிர எல்லா இதுலையும் அவர் வெல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ரேஞ்ச் குவாலிஃபைடும் அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட்டே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.